கோயில்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த கோயில் வழிபாட்டின் மூலியமாக, விக்கிரக வழிபாட்டின் மூலியமாக பகவானை தியானித்து, பகவானை பார்த்து, பகவானுடைய செயல்களில் ஈடுபட்டு, நாமும் ஸ்மரணம் செய்து பகவானை அடைந்து கொண்டிருந்தோம். அது துவாபரயுகம். துவாபரயுகத்தினுடைய கடைசியில் கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணருடைய காலம் முடிந்ததுக்கு அப்புறம் நமக்கு கலியுகம் ஆரம்பித்தது. கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷங்கள் சுமார் ஆயிட்டு. கலியுகத்தில் ஆரம்பத்தில் 3 தூண்கள் அழிந்தாச்சு. அந்த தயான்ற தூணும் அழிந்து விட்டது. இப்போ ஒரே ஒரு தூண் என்ன இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருது. அது என்னது? சத்தியம். சத்தியம்ன்றது, சத்தியம் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தது. கலியுகத்தினுடைய முற்று பெறும்போது அதுவும் அழிந்துவிடும். எல்லா தர்மமும் அழிந்து விட்டதனால் நாம் என்ன பண்ணுவோம்? மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்பயே பார்க்கிறோம், எந்த விதமான தவங்கள் செய்வதற்கான மனோபாவம் இல்லை, சுத்தமாக இருப்பதற்கான மனோபாவம் இல்லை. நம்ம அக தூய்மையோ புற தூய்மையோ இருப்பதில்லை. மூன்றாவது தயா, அடுத்த உயிரினங்களிடமிருந்து தயா காட்டுவது, அடுத்த உயிர்வாளிகளிடம் கொஞ்சம் அன்பை காட்டுவது, கருணையை காட்டுவது, அதுவும் இல்லை. சத்தியம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு, எங்கேயோ அங்கங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு.